பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, நான் டெல்லிக்கு அவசரமாக பிரதமரை வரவேற்க சென்று கொண்டிருக்கிற காரணத்தினால் மீண்டும் ஒரு முறை இந்த பள்ளிக்கு வந்து நீண்டதொரு உரையை உங்களிடத்திலே ஆற்றுவேன் என்று சொல்லி ஏற்கனவே செழிப்பாக இருக்கிற இந்த கிராமம் இன்று நடப்போகும் செடிகளால் மேலும் செழிப்பாகும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா எழுந்துக்க தம்பி. ஐயா, சரியான நேரத்துக்கு வந்தீங்க ஐயா. மரம் நடுறதுக்கு உங்களை விட வேற யாருக்குமே தகுதி இல்லையா. வாங்க ஐயா, வாங்க. ஐயா, இந்த மனு. தம்பி, ஒரு விண்ணப்பம். ஆஹா, பசுமையா இருக்கிற இந்த ஊரை இன்னும் பசுமையாக்கணும்னு குழி தோண்டிருக்கீங்க. ஆனா வேலாயுதம் பிள்ளைன்னு ஒருத்தன் ஒட்டு மொத்தமா குழி தோண்டி சுடுகாடாக்கணும்னு பாக்குறான். வேலாயுதம் பிள்ளையா? பேரே கேள்விப்பட்டது இல்லையே. ஐயா, அவன் நம்ம ஊர்ல எப்படி சாராய ஃபேக்டரி கட்டுறான் நான் பாக்குறேன். நீங்க கவலையே படாதீங்க. இனிமே இது ஏன் பிரச்சனை. தம்பி, 9 மணிக்கு தானே முகூர்த்தம், அதுக்குள்ள நீ கிளம்பிட்ட? யாகம் அண்ணன் வீட்டு கல்யாணம் இல்ல, அண்ணன் தான் முன்னாடி நிக்கும். தம்பி, வேலாயுதம் பிள்ளை எதிர்த்து நம்ம ஐயாவால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொன்னியே. ஆமா சொன்னேன். இப்ப அதுக்கு என்ன? அந்த நிலத்தை அதை விட அதிகமா விலை கொடுத்து வாங்கி ஆசிரமம் கட்ட போறாராமா? போங்க மாமா. தம்பி, தலைவர் SRS நம்ம ஐயா பார்க்க போகும்போது நீயும் கூட வந்திருக்கணும். அப்ப தெரிஞ்சிருக்கு நம்ம ஐயாவோட பெருமையெல்லாம். சும்மா சொல்லக்கூடாது. தலைவர் SRSக்கு தான் நம்ம ஐயா மேல எவ்வளவு மரியாதை. அம்மா கற்பகம், நம்ம ஐயா காலில் ஜீவா விழுந்து நான் ஒரு நாள் கூட பார்த்ததே இல்லை. SRS எவ்வளவு பெரிய மனுஷன். அவ்வளோ கூட்டத்துக்கு நடுவுலையும் நம்ம ஐயா பார்த்த உடனே ஓடி வந்து ஐயா காலில் விழுந்தாரு பாரு. மாமா, அரசியல்வாதி காலில் விழுந்தா அதுக்கு அர்த்தமே வேற. சும்மா தம்பி, விவரம் முடியாம பேசாத. நம்ம ஐயா கொடுத்த மனு எடுத்துக்கிட்டு SRS நேரா டெல்லிக்கு போய் பிரதம மந்திரியே பார்க்க போறாரு. வேலாயுதம் பிள்ளை இனிமே சாராய ஃபேக்டரிய கனவுல தான் கட்டணும். கூச்சப்படாம கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. லட்டு இருக்க தடியானும்ல, நல்லா சாப்பிடு. சாப்பிடுங்க லட்டு. பின்னாடி உன் மச்சான் லட்டோட வர்றான், சாப்பிடு. லட்டு பாப்பா, லட்டு. லட்டு. என்ன சப்பளம் பண்றானுங்க? வடை வைக்க மறந்துட்டானுங்களே. மாமா குடு மாமா. நான் கொண்டு வைக்கிற மாப்ள. நீ போய் பொண்ணு மாப்பிள்ளை கவனி மாமா. நீயே? நான் வடைய பாத்துக்கிறேன். வடைய நான் அந்த சாம்பார் எங்கப்பா? வடை வடை ஸ்பெஷல் வடை. வடை ஐ அப்பளம். வடை வடை வடையோ வடை. வடை பாயாசம். பாயாசம். இந்த பால் பாயாசம். இது மில்க் பாயாசம். இது பசும்பால் பாயாசம். பாயாசம் சாப்பிடுமா பாப்பா? பாயாசம் இந்த பாயாசம். வேணும். வசந்தியோட அப்பா வரான் பார். வணக்கம் மாமா. வசந்தி சவிக்குமா? மச்சான் கவுன்சியா? கழுவி கரோடு மாதிரி இருந்தா கூட பக்கத்துல வாய்க்கா மீன் மாதிரி ஒருத்த வளவளன்னு இருக்காள, யாரா அவ? அட சொல்லுப்பா. பாட்டி, காராமணி எவ்வளவு கிலோ? தாராமணியா? உள்ள பாடி பாடி வந்துட்டானுங்க. வேர்க்கல்ல வாங்குற மூஞ்சிய பாரு. ஏய் கிழவி, என்ன எங்களை பார்த்தா வேர்க்கல வாங்குற மாதிரி தெரியலையா? அதான் பொட்டலத்தை கட்டு விடு. 1 2 3. எனக்கா? ரைட்டு. தம்பி 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 சிவா தம்பி, காசை கொடுத்து போங்கப்பா தம்பி.
ஏதோ அந்த கிளவி சொன்னாலேன்னு வீம்புக்கு வேர்களை வாங்கிட்டு வந்துட்டோம். கூட ஊத்திக்கிறதுக்கு ஒரு ஃபுல்லு கடை இருந்தா நல்லா இருந்திருக்கும். சூப்பர் மச்சான். இப்ப சொல்லு, அங்கேயே ஞாபகப்படுத்தாத. சாப்பிடுறா. அடுத்த ஆட்டுப்பால் தான். இந்த தியாகி ராமசாமி மூலியா இருக்கு, இந்த வேர்க்கலையை கொடு. சுதந்திரத்துக்காக கல் உடைச்சோம், செக்கில் எடுத்தோம், சவுக்கடி பட்டோம் கதக்கதையா சொல்லுவாரு. இவர் தியாகத்துக்கு என்ன மரியாதை தெரியுமா? கொடுத்த மனுவில் ஞாயிற்றுக்கிழமை வேர்க்கலை கட்டி கொடுக்குறானுங்க. நாய் வாழை அறுத்து சூப்பு வச்சு நாய்க்கே கொடுக்கிற நாடு இது. இப்பயாவது இதை புரிஞ்சுக்க சொல்லு. இவரை சுத்தி இருக்கிற சமுதாயத்துக்கு முகத்துக்கு பதிலா முகமுடி மட்டும்தான் இருக்கு. இவர் முகமுடியே முகம் நினைச்சிட்டு இருக்காரு. போதும் விடுண்ணா. பெரியவர்கிட்ட சொல்லி வை, இனிமேலாவது வீடு உண்டு அவர் உண்டு இருக்க சொல்லு. ஏன் எங்க ஃபேக்டரி கட்டினா இவருக்கு என்ன வந்தது? எதிரி நம்ம விட பலசாலியா இருந்தா ஒதுங்கி போறதுதான் புத்திசாலித்தனம். இவர்கிட்ட ராட்டை மட்டும்தான் இருக்கு. எதிர்த்து போராடுறதுக்கு AK-47 இல்ல. இவர்கிட்ட ராட்டை மட்டும்தான் இருக்கு, எதிர்க்கிறதுக்கு AK-47 இல்ல. என்னடா இது? என்னடா பந்தல்லாம் போட்டுட்டு இருக்காங்க? அது வந்துண்ணே நம்ம ஊருக்கு சாராய பேக்டரி வருது இல்ல? ஓ, ஹோல்சேலா வாங்கி ரீட்டைலா விற்க போறீங்களா? மச்சி அக்கௌண்ட் ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். இல்லண்ணே, என்னடா இல்லண்ணே? சாராய பேக்டரி நம்ம ஊருக்கு வரக்கூடாதுண்ணே. ஐயா சாகர வரைக்கும் உண்ணாவிரதம் இருக்க போறாருண்ணே. ஓ, அப்படி போடு. பெருசு உண்ணாவிரதெல்லாம் இருக்க போதா? பரவாயில்லையே, வீட்டுல சாப்பாடு செலவு மிச்சம். ஏய், பந்தலா இது? ஒரு சின்ன காத்தடிச்சால அவன் தலைமையில வந்துரும் போல இருக்குது. மச்சே, பெருசு சாவறதுக்கு உண்ணாவிரதெல்லாம் இருக்க வேண்டிய அவசியமே இல்ல. இந்த பசங்களே போதும். போ, தன்னேஷ் வேலை செய்றீங்களாடா நீங்களா? பந்தல்லாம் இப்படி போடணும் மேன். பிளாடி ஆஃப் நிஜர் பசங்க எல்லாம் பந்தல் போட வந்துட்டீங்க. என்ன மாதிரி ஆப்போசிட் போடணும். நான்சென்ஸ். புரியுதா? வணக்கம். இருந்து தம்பி. உட்காரு. ஐயா, இந்தாங்க கோவில் பிரசாதம். இதெல்லாம் எதுக்குப்பா? இது சம்பிரதாயத்துக்காக இல்லையா. இந்த உண்ணாவிரதம் வெற்றிகரமா தான் முடிய போகுது. வேலாயுதம் இல்ல, முக்காடு போட்டு ஓடுறதுக்கு இந்த துண்டு தான் உதவ போகுது. எத்தனை பேர் வந்தாங்களா? நீங்க வேற, ஊர் பேர் தெரியாத ஒரு 10 பேர் வந்திருந்தானுங்க. சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட இவருக்கே இந்த நிலைமையா? ஏன்பா பொன்ராசு ஐயா, உங்க சித்தப்பாக்கு இந்த வயசுல இதெல்லாம் தேவைதானா? அது மனசு கேட்கல. சரி விடு, வயிறு காஞ்சா தானா சாப்பிட்டு போறாரு. ஐயா, அவர் ரொம்ப பிடிவாதக்காரருங்க. அவ்வளவு சுலபத்துல எதிர்க்க மாட்டாருங்க. நான் கூட அப்படித்தான், உட்காந்து அவ்வளவு சீக்கிரம் எந்திரிக்க மாட்டேன். ஐயா, சாப்பிடுறது சொன்னேன். டேய், இன்னும் 2 இட்லி விடா.
ஐயா பால் சாப்பிடுங்க ஐயா. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நீ போ. சரிங்க ஐயா.